தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இளம்பெண்ணை மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து குத்தி கொலை செய்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கான காரணம் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள அகரம் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் சந்திரலிங்கம். இவரது மனைவி தேவி கலா. இவர்களுக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். தேவி கலாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் திங்கட்கிழமை காலை சந்திரலிங்கம் வழக்கம் போல் வேலைக்கு சென்று விட்டார். மகன்கள் இருவரும் பள்ளிக்கு சென்று விட்டனர். தேவி கலா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அங்கு 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து தேவி கலாவை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடி இருக்கிறார். தேவி கலாவின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தபோது அவர் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். தப்பியோடிய அந்த மர்ம நபர் தனது 2 சக்கர வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டார். இந்த சம்பவம் குறித்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் மற்றும் ஏரல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தேவி கலாவை கொலை செய்தது அதே பகுதியைச் சேர்ந்த லிங்கராஜ் என்ற இளைஞர் என்பது தெரிய வந்துள்ளது. என்ன காரணத்திற்காக கொலை செய்தார் என்பது தெரியவராத நிலையில் லிங்கராஜை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் அவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை வீடு புகுந்து குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.